சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போறீங்க. எப்போதுமே இந்த வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா செய்ய ஆரம்பிச்சுட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சோறாக்குற வேலை மட்டும்தான் நண்பர்களே. குழம்பெல்லாம் ஓசியிலேயே கொஞ்சம் வந்துருச்சுங்க. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, புளி சாதம் கிண்டுவாங்க இல்லையா? அந்த புளி ரசம் வந்து கொஞ்சம் ஓசையிலேயே வந்துருச்சு. அதிலேயே இன்னைக்கு பெரட்டி குடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காலையிலே வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுமாரி எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வச்ச சாம்பார் இருந்துச்சு. சாப்பாடு மட்டும் தானே சீக்கிரமாக வச்சிடலாம் அப்படின்ட்டு, சரி காலையிலேயே சாணியெல்லாம் அள்ளி போட்டுறலாம். வெயில் நேரத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் அள்ளி அள்ளி கொடுத்தேன். என் பையன் வந்து தூக்கி கொண்டு போய் கொட்டிட்டான். இவனுக்கு என்னன்னா கையை வச்சு அள்ள மாட்டாங்க. ஆனால் நம்ம அள்ளி கொடுத்தா தூக்கி கொண்டு போய் கொட்டிருவான். சாணினா என்னன்னே தெரியாமல் வளர்ந்தேங்க நான். அதாவது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் கிடையாது. ஆடு இருந்துச்சு. ஆனால் ஆடுகளை கூட நாங்களாம் பார்க்க மாட்டோம். எங்கள் அம்மா தான் பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே அப்படி இருந்துட்டு வந்து இங்கே ஆடு, மாடு, சாணி, சகதி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கையை வச்சு செய்கிற மாரி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே ஆட்டு மாட்டுலேயே சாணியிலே பிறந்த நம்ம பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சாணியில் கையை வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் அப்படியே விட்டு பழக்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்து எல்லா வேலைகளையும் பசங்க செஞ்சு பழகணும். ரொம்ப சொகுசா வளர்த்துறக்கூடாது. இப்போல்லாம் கிராமங்களில் இருக்கிற பிள்ளைங்க தான் பார்த்தீங்கன்னா, சிட்டியில் இருக்கிற பிள்ளைங்க மாரி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சாணியிலே கை வைக்க மாட்றாங்க. ஆனால் சிட்டியில் பிறந்து வளர்கிற பிள்ளைங்கலாம் வந்து ஈஸியாக இங்கே சாணியில் கையை வச்சு அள்ளுறாங்க. நானா பார்த்தீங்கன்னா நெய்வேலி தாங்க. நெய்வேலி டவுன்ஷிப். அங்கெல்லாம் வந்து மாடுகள்லாம் இல்லைங்க. ஆடு இருக்கும் எங்கள் வீட்டில். அம்மா பார்த்துக்குவாங்க அத. சரி ஓகே நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டேன். கொஞ்சம் கோதுமை வந்து நேற்று அலசி காய போட்டிருந்தேன். அதையும் வந்து காய வச்சுட்டேங்க. குக்கரில் மட்டும் ஒரு கொஞ்சம் அரிசி போட்டு 2 விசில் வச்சாச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா காலையிலே கடன்காரன் வந்து வாசலில் நிற்கிற மாதிரியே நிற்பாங்க. அதனால் இவங்களுக்கு அரிசி போட்டால் தாங்க கொஞ்சம் எட்ட போவாங்க. அப்பயும் எட்ட போவாங்கலாம் சொல்ல முடியாது. அந்த அரிசியை தின்று முடிச்சுட்டு மறுபடியும் வந்து வாசலில் தான் நிற்பாங்க. ஏன்னா நான் காய்கறிலாம் அரிவேன் இல்லையா? அதில் இந்த கொஞ்சம் தக்காளியோட அந்த ஓரம், வெங்காயத்தோட ஓரம்லாம் அரிஞ்சு கொஞ்சம் போட்டுருவேன். அதெல்லாம் வந்து கொத்தி கொத்தி தின்று பழகிட்டு, ஏதாவது இருக்கும் வீட்டுக்குள்ளே அப்படின்ட்டு இவங்க தினமும் இவங்களுக்கு இதே வேலை தான். அப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் அரிசி அள்ளி போட்டுட்டேன். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாத்திரம்லாம் ரொம்ப அதிகம் இல்ல. நேற்று சாயந்தரமா தான் கொஞ்சம் பாத்திரம் விளக்குனதுனால, நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் இருந்துச்சுங்க. அதனால் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டார் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதிலேயே கழுவிட்டு வந்துட்டேன். மோட்டார் ஓடும்போது எந்த வேலைகள் செஞ்சாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்குமா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து யார் யாரெல்லாம் வேலை செஞ்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதிகபட்சம் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து ஆண்கள் தான். இது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்கள சொல்கிறேன். நம்ம யூடியூப் சகோதரி ஒருத்தவங்க கேட்டாங்க, "என்னங்க சகோதரர் தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னீங்க. நான் சகோதரி இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. சகோதரிகளும் வந்து இருக்காங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் பொறுத்த அளவுக்கு நமக்கு சகோதரர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த புளி ரசம் தாங்க நமக்கு வந்து ஓசியில் வந்துச்சு. ஓசியிலன்னா வேறு யாரும் இல்லை, எங்கள் நாத்தனார் தான் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்காரோட அக்கா. புளி ரசம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அதையே கிளறி கொடுத்துட்டேன். எங்க பார்த்தீங்கன்னா நைட்டு வச்ச சாம்பார் இருந்துச்சு. அதோடயே விட்டாச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. வேலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாரி இருக்கும். நான் தான் பசங்கள ஸ்கூலுக்கு நடத்தி கொண்டு போய் விட்டு வரணும். அப்புறம் ஆடு, மாடு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நான் தான் கட்டணுங்க. அதனால வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பசங்கள போயிட்டு பஸ்ஸுக்கு ஏற்றி விட்டுட்டு அப்புறம் வந்து மாடுகளையும் ஓடி போய் கட்டிட்டு, இன்றைக்கி வேலைக்கு கூப்பிட்டாங்க பக்கத்து காட்டில். நெல் கொஞ்சம் அள்ளி மூட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்கே கிளம்பிட்டாங்க. வெயில் பயங்கரமான வெயில். இந்த வெயிலில் நெல் வந்து பயங்கர சோனாங்க. சாப்பாட்டு நெல் தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக இருந்துச்சு. என்ன நெல்லுன்னு கேட்டால் சீரக சம்பா. நெல்லே கொட்டி கிடக்கிறதே தெரில. அந்தளவுக்கு ரொம்பவே சன்னமாக இருந்துச்சு. அப்புறம் அதையும் பிடிச்சி மூட்டை கட்டி வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க.
போயிட்டு பார்த்தீங்கன்னா, சரி இப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னா ஒண்ணும் முடியல. அவரு பார்த்தீங்கன்னா, வைக்கக்கட்டு தூக்குறதுக்கு வேலைக்கு போயிட்டாரு. வைக்கக்கட்டு தூக்கி முடிச்சுட்டு பக்கத்துல ஒருத்தவங்க போர் போடணும்னு சொன்னாங்களாம். அதையும் போர் போட்டுட்டு அவர் வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. சரி அவரு வந்து கொஞ்சம் அசதியா இருப்பாரு, செத்த நேரம் படுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடு மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். நேத்து ஃபுல்லா பயங்கரமான வேலைகள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நண்பர்களே.